என்னவென்றால், இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். என்னது பேச போறேன்? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றால் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் ஒரு குழுகுழுப்பு, உற்சாகம். ஆசீர்வாதமா? ஓ, ஆசீர்வாதம் என்றால் பெரிய ஒரு விருப்பம். ஆனா அது தவறில்லை. நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் நம்முடைய மனநிலையை நாம கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொன்னால், பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்றால், அது வெறும் பணம் அல்லது இந்த வீடு, இந்த வளவு அல்லது இந்த வாகனம், இது சம்பந்தப்பட்ட நகை, இது சம்பந்தப்பட்டது அல்ல. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற ஆசீர்வாதம் அது கர்த்தருடைய காரியங்கள். அப்ப பாஸ்டர், எங்களுக்கு வீடு, வளவு, கார், கல்யாணம், நகை இதெல்லாம் கிடைக்காதா? இதெல்லாம் கிடைக்கும். அதைத்தான் இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலிலே தேடுங்கள். மாப்பிள்ளையை முதலிலே தேட வேண்டாம். நகை சேர்ப்பது எப்படி என்று அதை முதலில் தேட வேண்டாம். அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலே தொழில் செய்வது எப்படி, பணம் சம்பாதிப்பது எப்படி, ஆராதனைக்கு நான் போயிட்டு தானே, ஆராதனைக்கு பின்பு நான் எவ்வாறு உழைக்கலாம் என்பதை நீங்கள் முதலிலே தேட வேண்டாம். அல்லது பேங்க் பேலன்ஸிலே வட்டியை அதிகரித்து பணத்தை சேர்ப்பது எப்படி, இதை தேட வேண்டாம். இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலிலே தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த வஸ்துக்கள் இருக்குதான, மெட்டீரியல் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், இந்த உலக காரியங்கள், இதை நீங்கள் தேடினீர்கள் என்றால் தேடலாம். ஆனால் நீங்கள் செத்த பிறகு இன்னொருத்தம் வந்து அந்த கட்டில படுப்பான், சில நேரம் அந்த கட்டில வித்து போடுவாங்க. ஓகே, அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் வெறும் பொருட்கள் சம்பந்தப்பட்டது அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர் முதலாவது நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. என்னது? நமக்கு இலவச ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினத்திலே வேதாகம படிப்பிலே நாங்கள் பார்த்தோம், பூமியில் இருக்கிற எல்லாரும் மோசமாய் இருந்தார்கள், ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எபேசியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால், கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டது கிருபையினாலே. நாங்க பிளேன் பிடிச்சி கங்கையில போய் குளிச்சுட்டு வாரதால நாங்க ரட்சிக்கப்படவில்லை. அது ஒரு பழமொழி இருக்கு. என்னது? கங்கையில குளிச்சாலும் என்னது? கங்கையில குளிச்சாலும் காக்கா கருப்புத்தான். அதே மாதிரி கங்கையில குளிக்க போறவங்களும் வந்த பிறகு என்ன செய்வான்? சாராயப்பத்தோட தான் இருப்பான். நீ பாருங்க, இல்லை நான் கங்கையில் குளித்து வந்திருக்கிறேன், இனிமேல் நான் மதுபானத்தை குடிக்க மாட்டேன், தெருவிலே போகிற பெண்ணை நான் இச்சையோடு பார்க்க மாட்டேன், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், என்னுடைய மனைவிக்கு தெரியாமல் வாட்ஸ்அப்பிலே நான் இன்னொரு கள்ள தொடர்பிலே வாட்ஸ்அப்பித்துக் கொண்டிருக்க மாட்டேன் என்று இருப்பானா? இல்லை. சிலர் அந்த கருப்பு உடுப்பு போட்டு கொஞ்ச நாள் இருப்பாங்க. அந்த நேரம் அவங்க எல்லாரும் சாமி 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 என்று கூப்பிடுவாங்க. நான் இதை பேசுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு ஹேர்ட் ஆனாலும் பரவாயில்ல, சரிதானே? சாமி சாமி என்றுவாங்க. சாமி போய் மலைக்கு போய் வந்ததுக்கு பிறகு சாமி எப்படி? சாமி. அதுக்கு பிறகு திருப்பி திருட்டு தொழில். சிலாக்கள் 40 நாள் விரதம் இருப்பார்கள், உபவாசம். அந்த நாள்ல அவன் பொய் சொல்லாமல இருப்பான். கடைக்கு போனா பொய் சொல்லி துணி விற்காமல இருப்பான். இல்ல நான் 40 நாள் விரதம், நான் இதை வந்து இவ்வளவுக்கு தான் வேணுனா எனக்கு ஒரு 100 ரூபாய் லாபம் வச்சு தாங்க, அப்படி கேட்பானா? ஆனால் நாங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், சரிதானே? அப்ப நாங்க செய்கிற கிரிகளை நாளில, அல்லது நாங்க ஏதாவது ஒரு நல்ல வேலை செய்து, இல்ல நாங்க ஆட்களுக்கு தான தர்மம் செய்கிறதால நாங்க ரட்சிக்கப்படல. நாங்க ரட்சிக்கப்பட்டது ஆண்டவருடைய மிகுந்த, அதாவது அளவிட முடியாத அன்பினாலே. கிருபை என்றது அதுதான். கிருபை என்பதற்கான வியாக்கியானம் என்னென்றால், தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு சன்மானம், பரிசு. அந்த தகுதி எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை.
நீங்க நினைக்காதீங்க இந்த வெள்ளை பட்டியெல்லாம் போட்டு நான் முன்னுக்கு நிக்கிறதால உங்களை விட பெரிய பரிசுத்தமான இல்ல, உங்களை விட கேவலமானால் நான், சரியா? ஆனா ஆண்டவரை அறிந்ததுக்கு பின்பதாக நான் ஆண்டவருக்காக பக்தி ஆக்கிய கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் விஷயத்துல இப்ப யாராவது நூடுல்ஸ் இந்த சுழிச்சோடுனா எனக்கு கோபம் வரும். ஏன் அப்படி செய்யக்கூடாது? நேர்மண்டா நேர்மை, திருட்டுத்தனம்டா திருட்டுத்தனம். நான் வந்து அப்படித்தான் இருக்கிறேன்டா ஒழுங்கா இருப்பேன், இல்லைன்னு சொன்னா விட்டு போட்டு வேலையை பார்ப்பேன். அப்ப இந்த ஆசீர்வாதம் என்றது இந்த கிறிஸ்தவத்திலே பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் இப்ப 2026வது வருஷம் தானே, இந்த காலகட்டத்தில் மாத்திரமல்ல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு பின்னால ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரன் எடுத்தீங்கன்னா அவருக்கு யாராவது பணம் கொடுத்தாங்கண்டா அவர் என்ன செய்வார்டா, அவரை சேர்ச்சிற பேரை நான் உங்களோட பேரை வைக்கிறேன் என்று மாத்தி போட்டை மாத்திடுவார். நாங்க அப்படி செய்யல. நான் 2019ஆம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார். Broken Vessels Ministries, உடைந்த ஆத்துமாக்களுக்கான ஊழியங்கள். நீங்க போய் யூடியூப்ல தட்டி பார்த்தாலும் என்னுடைய முதலாவது பாடல் 2019ஆம் ஆண்டு நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். 2020ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணனா 2019 அந்த பேர் வச்சது. அப்ப அந்த நாட்கள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்க ஒரே பேர்ல தான் போகிறோம். எங்களுடைய திருச்சபை அரசாங்க பதிவு அதே பேர்ல தான் இருக்கிறது. நான் எந்த திருச்சபை, அப்ப நிறைய பேருக்கு இந்த பேரை கேட்டோன்னே கன்ஃபியூஸ். என்ன பிரச்சனை? என்னது புரோக்கன் வெசல்ஸ் என்றீங்க, என்னது? நான் சொன்னேன் எனக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்தார். உடைந்த ஆத்துமாக்களை ஆண்டவருடைய வசனத்தின் கொண்டு மருந்தாக அதை பயன்படுத்தி அதை கட்டி அவர்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறது எங்களுடைய ஊழியத்தினுடைய பிரதான தரிசனமாக இருக்கிறது. அப்ப சிலர்கள் ஆசீர்வாதத்தை கண்டோன்னே, இப்ப ஊழியக்காரர்களை பத்தி பேசுவோம், சரியா? ஆசீர்வாதத்தை கண்டோன்னே என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால போயிடுவாங்க. விசுவாசிகள் இதுல வித்தியாசமா இல்ல. அவங்க அந்த சர்ச்சில் இந்த சர்ச்சை விட ஏதாவது கொடுத்தாங்கன்னு சொன்னா அங்க போவார்கள். இப்ப நீங்க இந்த ரோட்டில் ஒரு சர்ச் இருக்குது, அந்த ரோட்லயும் ஒரு சர்ச் இருக்குது. நான் அந்த சர்ச்சை பிள்ளையா கதைக்கல, அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை குறித்து நான் பேசுகிறேன். அப்ப அங்க ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியும் என்ன? அந்த ப்ரொஜெக்ட்ல லாபம் பெற்றுக் கொள்வதற்காக என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட்ல சேர்ந்துடணும், எங்களுக்கு இந்த காசு வரணும், இந்த உதவி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உதவி உங்களுக்கு தேவை, உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு நெருக்கம். ஆனால் உதவிக்காக நாங்க எதுவும் செய்வோமா? நான் உதவி செய்கிறேன், நீ அம்மனமா இந்த ரோட்டில் நடந்து போன்ற ஒருத்தன் சொன்னா செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. உதவி நான் தாரன், உனக்கு இத்தனை கோடி தாரன், உண்ட பிள்ளைய காலில் பிடிச்சு நிலத்துல அடியன்னா அடிப்பீங்களா? அடிக்க மாட்டோம். அப்ப ஆனா ஆண்டவரை மட்டும் நாங்க விட்டு கொடுப்போமே, அவர் தானே அடிச்சு போட்டு மன்னிப்பு கேட்டா சரி, இயேசு மன்னிப்பார். இயேசு அன்புள்ளவர். எப்படி அன்புள்ள? இயேசுவை போல் ஒரு நல்ல அன்பான கடவுள் இல்லை. பாருங்க இயேசுவை அந்த படத்துல, எங்களுக்காக அவர் அப்படியே சிலுவையில போய் எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்களுக்காக தானே செய்தார். எவ்வளவு ஹலோ, இயேசு அன்புள்ளவர் தான். அவர் எந்த அளவுக்கு அன்பாய் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நீதிபரராய் இருக்கிறார். எல்லாரும் இயேசு அன்புள்ளவர் அன்புள்ளவர் என்று இயேசுட ஒரு பக்கத்தை தான் பேசுறது. ஒரு ரூபா குத்தி எடுத்தீங்கன்னா தேசிய இலச்சனையை மட்டும்தான் பேசுறது. பின்னால இருக்கிற அந்த ஒரு ரூபாண்டு அடிச்சு அந்த மத்திய வங்கிற சைன் எல்லாம் அடிச்சது ஒன்று இருக்குல்ல, அதை பத்தி பேசுறது இல்ல. ஒரு நாணயத்துக்கு எப்ப மதிப்புன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் இருந்தா தான் மதிப்பு. அதே போல ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ஆனால் அதே நேரம் நீதிபரர். அவர் அன்புள்ளவர் தான். நீங்க பிழை செஞ்சா, நீங்களும் நானும் பிழை செஞ்சா சரியா, ஆண்டவர் அவன் என்ன செய்யற ஒருக்கா செஞ்சிட்டான் அப்படி இருப்பாரா? வேதத்துல தாவீதை மாத்திரம் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இருதயத்துக்கு பிரியமான மனிதன், ஒப்பான மனிதன் என்று சொன்னார். ஆனால் அவன் என்ன செய்தான், அவனுடைய நண்பனாகிய அகித்தோப்பேலனுடைய பேத்தியாகிய பத்சேபாளை என்ன செய்தான், திருமணம் முடிக்கல, அவளோடு விபச்சாரம் செய்தான். இந்த சம்பவம், இந்த விபச்சாரத்தை
தாவீது செய்யும் பொழுது வயசை சொல்றேன், அதுக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு தலைக்குள்ளால போகும். தாவீதுக்கு 50 வயசு. எத்தனை வயசு? பத்சேபாளுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 18 வயசு. அப்ப இது எந்த கேஸுக்குள்ள வரும் சொல்லுங்க? சிறுவர். அப்ப தாவீது என்ன செஞ்சவர்? இவரைத்தான் ஆண்டவர் சொன்னார், என்ன? இருதயத்துக்கு ஒப்பனம். அவன் சிறுவர் துஷ்பிரயோகம் மட்டும் செய்யல, அவளோட புருஷனை தந்திரமா அவன், நீங்க வேதத்துல வாசிக்கணும், வேதத்தை வாய்ச்சாதான் விளங்கும். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தன் மனைவிய கூட போய் பார்க்காம, தன் வீட்டுக்கு கூட போகாம, இல்ல ராஜா யுத்தத்தை முடிச்சிட்டு நான் போறேன் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பான ஒரு மனிதன். அந்த மனுஷனை இவன் என்ன செய்தான்? இவளை அடையணும் என்ற ஒரு சாதாரண ஒரு இச்சை, ஒரு விபச்சார சிந்தனைக்காக தந்திரமாய் அவன் கையிலேயே ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து, அவன் கையிலேயே கடிதத்தை கொடுத்து போர்க்களத்துக்கு அனுப்புகிறான். அனுப்பும் பொழுது அவன் கொண்டு போய் அவன் திறந்து பார்க்கல. ஏன்? அவன்கிட்ட கள்ளத்தனம் இல்லை, அவன் ஒரு நல்லவன், அவன் யூதன் அல்ல. உரியா ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு புறஜாதி மனிதன். இவர்களுக்காக தாவீதோடு இருந்த உண்மையுள்ள ஒரு மனுஷன். அவன் கொண்டே கடிதத்தை கொடுக்கிறான். கடிதத்தை போர்க்களத்தில் இருக்கிற அந்த தளபதி வாசிக்கிறான். உரியாவை போர்ல முன்னால வச்சு எதிர்ப்படை அவனை போட்டு தள்ளும்படிக்கு ஏதாவது ஒரு தந்திரம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதே மாதிரி முன்னால வச்சு போட்டு தள்ளினார். போட்டு தள்ளின கதை யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒருத்தர் அதை அறிந்திருந்தார். அவர் கூப்பிட்டார், நாத்தான் கம் ஹியர், தாவீதுட்ட போய் சொல்லு. தாவீதுட்ட போய் சும்மா போய் சொல்லல, ஏன் உரியாவை கொண்டனி என்று கேட்கல, ஒரு கதையை சொல்லி அனுப்பினார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஃபன்னானால், ஜோக்கானால், வேதத்தை நீங்க அந்த மாதிரி வாசிச்சா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவர் ஒரு கதை சொல்லி அனுப்பினார். இந்த நடந்த சம்பவத்தை அப்படியே ஒரு கதையாக மாத்தி, ஒரு உவமையாக மாத்தி, இயேசுதான் நல்லா உவமை பேசுவாரே, விதை விதைக்கிற உவமை, கடுகு மரத்தின் உவமை எல்லாம் பேசுவார் இல்லையா? அப்ப சொல்லி அனுப்பினார். சொல்லி அனுப்பும் பொழுது இந்த கதையை, இப்ப நடந்த சம்பவத்தை நாத்தான் போய் தாவீதுட்ட சொல்ற, இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ராஜா, இந்த சம்பவத்துக்கு நீங்க என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க ராஜா என்று கேட்டார். எப்படி இங்க கவனிங்க, நான் பேசும் பொழுது. அப்ப இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது ராஜா, நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்ற தாவீது ராஜாட்ட, இதுக்கு என்ன தீர்ப்பு நீங்க சொல்லுவீங்க ராஜா என்று தாவீதுட்ட கேட்க, யார் அவன் அப்படி செஞ்சவன், அவனை இழுத்து வாருங்கள், அவனை நான் வெட்டுவேன், அது தாவீது ராஜா கொந்தளிக்கிறான். யார் அவன் என்று கேட்கும் பொழுது நாத்தான் சொல்கிறான், நீங்க தான், வேற யாரு, நீங்க என்ன நடிக்கிறீங்க, ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார். சொன்னோன்னே தாவீதுக்கு அஞ்சுங்கட்டு அறிவுங்கட்டு விழுந்தான், சாஷ்டாங்கமாய் குப்பர விழுந்தான். 51வது சங்கீதம் எடுத்து வாசி பாருங்க. அந்த 51வது சங்கீதத்துல ஆண்டவர் இடத்துல கத்துறான், ஆண்டவரே ஐயோ என்ன அழிச்சிடாதீங்க. இவன் விபச்சாரம் செய்த பொழுது அந்த விபச்சாரத்துல கற்பம் உண்டாகிய ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பிறந்த குழந்தை செத்து பிறந்தது. அப்ப நான் உங்கள்ட்ட கேட்க வர விஷயம் இதுதான். ஆண்டவர் தாவீதை என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு ஒப்பானவன். தாவீதினுடைய சகோதரர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி இருந்தாங்க தாவீதின் சகோதரர்கள்? நல்லா ஜிம் அடிச்சு நல்ல கம்பீரமாக ஆயுதங்கள் எல்லாம் நல்லா என்ன பழகினவர்களாக இருந்தார்கள். சவுல் ராஜாவினுடைய படையிலே இருந்தார்கள். அவர்களை எல்லாம் விட்டு போட்டு இவருக்கு கத்தி சுழட்டையும் தெரியா, கம்பு சுழட்டையும் தெரியா, கேடகம் போடையும் தெரியா. இவருக்கு என்ன தெரியும்? கிண்ணறத்தை வாசித்து, ஹோ கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இந்த மாதிரி பாட்டு பாடதான் தெரியும். அப்ப சாமுவேல் போயிருக்கும் பொழுது இவங்களெல்லாம் விட்டு போட்டு, இல்ல இன்னொருத்தன் இருக்கானான்னு கேடு. அப்ப சாமுவேல் கேட்கிறான், உனக்கு இவ்வளவு தானா மகன் ஈசாய், வேற ஒருத்தரும் இல்லையா என்று கேட்கும் பொழுது, இருக்கான் ஒருத்தன் இருக்கான், நம்மள ஆடெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அவனை கூப்பிடு. இவன் வந்து நிற்கிறான், சின்ன பொடியன், 16-17 வயசு. வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன்தான். ஆண்டவர் தகுதி பார்த்து தெரிவு செய்கிறவர் அல்ல.
நீங்க நினைக்க வேணாம் எனக்கு பணம் இருந்தா தான் என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பார். இல்லை, உங்களுக்கு என்ன தகுதி இல்லாட்டியும் ஆண்டவர் உங்களை அழைப்பார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு கதை, நீங்க எல்லாம் ஒரு பாஸ்டர் ஆண்டேன்னு எடுக்கப்பா, நான் பாஸ்டர் இல்லை தான், திறத்த போறியா திறத்து, நோ ப்ராப்ளம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னை அழைத்தவர் கர்த்தரே. இங்க இங்க இந்த உபவாச கூட்டங்கள்ல வந்து கலந்து கொள்கிற பாஸ்டர்ஸ் மேரெல்லாம் கேட்கிற ஒரே கேள்வி நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்றேனே, கொக்குவில்ல எப்படி நீங்க சேர்ச் கட்டுனீங்க எனக்கு தெரியா. இந்த பெரிய சேர்ச் கொக்குவிலுக்குள்ள இருக்கா? என்ன கொக்குவில்ல சேர்ச் கட்ட விடுவாங்களா? விட மாட்டாங்க. இருக்கா? அப்ப உங்களுக்கு பிரச்சனை வரையா? பிரச்சனை வந்தது, ஒரு கொசுமாயி வந்தது, இப்படி கொசுமாயி பறந்தது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எப்படி ஏன் அவங்க கேட்குறாங்கன்னா, அவங்க 5-6 வருஷம் ஊழியம் செய்றாங்க, அவங்களுக்கு இன்னும் சர்ச் கட்டடம் இல்லை. உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த சர்ச், எப்படி நீங்க கட்டுங்க? கர்த்தர் இடத்துல கேளுங்கள். அழைத்தவர் கர்த்தர், செய்கிறவர். அப்ப ஆண்டவர் இருதயத்துக்கு ஒப்பான மனுஷன் செய்த தவறையும் என்ன செய்தார்? சுட்டி காட்டது மட்டுமா? தண்டித்தார். பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா? கொடுத்தார். பல பனிஷ்மெண்ட் கொடுத்தார். அதுக்கு விளைவுண்டா பயங்கர விளைவுகள் இருந்தது அந்த ஒத்த பாவத்துக்கு. சும்மா இல்லையே, நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்திருக்கிறான், விபச்சாரம் செய்ய வேணாம் என்று ஆண்டவர் சொன்னார், விபச்சாரம் செஞ்சிருக்கான். அப்ப தாவீது ராஜாவுக்கே அந்த தண்டனை என்றால் எனக்கு உங்களுக்கு எம்மாத்திரம்? சிந்தித்து பாருங்கள். அப்ப ஆசீர்வாதம் என்றதை நாங்க மிகவும் அவதானமாக கையாள வேண்டும். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது இப்ப நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு வச்சுக்கொள்வோமே, சிந்திங்க, ஒரு ஆசீர்வாதம் வருது, ஆனா அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஓகே, அப்படி ஒரு மனுஷன் பார்த்தான் வேத புத்தகத்துல. அந்த மனுஷனை உங்களுக்கு சுட்டி காட்டி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன், நீங்க உங்களோட பைபிளில் எடுங்க. என்னென்ன ரெக்கார்ட் செய்யப்படுகிறபடினால நான் வாசிச்சா தான் நாங்க இந்த பைபிள் வசனம் என்னென்று அங்க பதிவு செய்யப்படும். ஓகே, ஆதியாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும், ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில். ஓகே, இந்த ராஜாக்கள் இவங்க யாரு? இவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றா பேச இயலும் எனக்கு. நான் அவங்கள பத்தி பேச வராதபடினால உங்களுக்கு சுருக்கமா இந்த ராஜாக்கள் யார் என்று நான் விளங்கப்படுத்துறேன். சினையார் என்று சொல்லப்படுகிற இந்த பிரதேசம் இன்றைக்கு உலக வரைபடத்துல ஈராக் என்ற ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டிலே இருக்கிறது. சரியோ? அந்த ஈராக் தான் வேத புத்தகத்துல பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட நாடு. அதுதான் பிற்காலத்திலே பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட நாடு. சரிதானே? சினையார், இந்த சினையார் பாபிலோன் நாடு, அந்த பிரதேசத்திலிருந்து அம்ராபேல் என்று சொல்லப்படுகிற ராஜா வாரா. ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகு. இந்த ஏலாசாரும் இந்த பாபிலோனில் இருக்கிற ஒரு பிரதேசம். ஏலாம் என்று ஒன்று வருது இல்லையா, ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரு. ஏலாம் இன்றைக்கு எந்த நாடு தெரியுமா? இப்ப கிட்டடியில இஸ்ரேல் அடி வேண்டுன ஈரான். என்ன நாடு? ஈரான். அப்ப வேத புத்தகத்துல ஏலாம் அல்லது பெர்சியா, என்னது ஏலாம் அல்லது பெர்சியா என்று வருகிறது. இன்றைக்கு உலக வரைபடத்திலே இருக்கிற ஈரான் நாடு. சரிதானே? இந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கூடி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. எடுத்து 2வது வசனத்தை கவனிங்க. அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கோமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும் செபோயீமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோபார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். அந்த நாட்கள்ல இப்ப இந்த சம்பவம் நடக்கிற காலத்துல நான் சொன்னேன், இப்ப ஈராக் பாபிலோன் என்று சொன்னேன், இந்த நாடுதான் உலகத்திலேயே வல்லரசு நாடாக இருந்தது. சரியோ? இப்ப உலக வல்லரசு நாடு அமெரிக்கா.
இந்த ஆபிரகாமின் காலத்துல உலக வல்லரசு நாடு எது? பாபிலோன், இன்றைக்கு ஈராக். சரிதானே? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு புரிதல் உங்களுக்கு வரணும். வேதம் என்றது சும்மா இந்த கண்கட்டி கதை அல்ல. வேதம் என்பது இன்றைக்கு இருக்கிற உலக நாடுகளோடும் சரித்திரங்களோடும் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். சரியா? 40 ஆராதனையின் வேளையில சொன்னதானே பத்மு தீவு உண்டு. பத்மு தீவு இன்றைக்கும் இருக்கு. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பத்மு தீவுக்கு போயிட்டு வந்துட்டார். இப்ப அவர் சைப்ரஸ்ல நிக்கிறார். சைப்ரஸ் தான் வேத புத்தகத்துல நீங்க பாப்பீங்க, சிசேரியா பட்டணம் என்று வாசிப்பீங்க இல்லையா? அதுதான் இன்றைக்கு இருக்கிற சைப்ரஸ். அப்ப வேத புத்தகத்துல இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு உலகத்துல இருக்கு. நாம இன்னும் கொக்குவிலுக்குள்ள மீன்கறி வச்சு கொண்டிருக்கிறால நமக்கு தெரியாது. அதை போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். உண்டாப்பா, இங்க பாருங்க, குருந்து பட்டணம் இருக்கு, இயேசு நடந்த பாதைகள் இருக்கு, எல்லாமே இருக்குது இந்த உலகத்துல. அப்ப அந்த நாட்கள்ல ஒரு பெரிய நாடு என்ன செய்யும்டா, இன்னொரு நாடு வளர்ந்து வருவதை கண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு விரோதமாய் வந்து யுத்தம் பண்ணி அவர்களுடைய பொருளாதாரத்தை அழித்து அவர்களை என்ன செய்வாங்க? இன்றைக்கு இருக்கிற மாதிரி தான் அவங்களை அப்படியே டம்ப் பண்ணி விடுவாங்க. இப்ப இந்த சோதோம் கோமரா என்கிற நாடு, சரியா, அது வளர்ந்து வந்து கொண்டிருந்த நாடு. அப்ப இங்க பாக்குறாங்க, இந்த தேசத்தை நாங்க அழிக்க வேண்டும், இவர்களை நாங்க கைப்பற்ற வேண்டும், எங்கட கண்ட்ரோல்ல நாங்க இவங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டு ஜனங்கள் வந்து இவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த சோதோமும் கோவரா என்கிற பட்டணம் இன்றைக்கு எங்க இருக்கு என்று சொன்னால், இஸ்ரேல் நாட்டுல சவக்கடல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடல் இருக்கிறது. அதாவது இந்த சவக்கடல் எதுக்கு பிரசித்தி பெற்றது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, உப்புத்தன்மை கூடிய கடல். யூடியூப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கடல்ல போய் நீங்க விழுந்தீங்கன்னா, நான் விழுந்தா கூட இந்த பெரிய சைஸ்ல மிதப்பம். இந்த கடல்ல மீன்கள் உயிரினங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு காலத்துல மீன்கள் உயிரினங்கள் வாழ்ந்தது. இப்ப அங்க எதுவுமே இல்லை. இந்த கடலுக்கு கீழே இருக்கிற இந்த மண்ணை எடுத்து நாங்க சரீரத்துல பூசுனா அது வந்து சரீர தோல் வியாதிகள் இருக்குதானே, இதுக்கு நல்லது என்று சொல்லி அநேக வெளிநாட்டவர்கள் இன்றைக்கும் போய் அந்த கடல்ல குளிச்சு அந்த அந்த கனி உப்புக்கள் நிறைந்த மண்ணை எடுத்து பூசுவது வழக்கம். இதுக்கு பக்கத்துல இருந்த இந்த பட்டணங்கள் தான் சோதோம் கோமரா பட்டணம். இந்த ராஜாக்களுடைய பெயர்களை பத்தி நான் சொன்னேன் தானே, இதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்ல வெளிக்கிட்டேன்னு சொன்னா, அந்த பேரிலேயே அசுத்தமானவர்கள் என்று இருக்கு, தீயவர்கள் என்று சொல்லி இருக்கு அவங்களோட பேர் அந்த அந்த மொழியில. இது வந்து இந்த மொழியை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதில் அர்த்தங்கள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு பேச வரல. அப்ப யுத்தம் பண்ண வருகிறார்கள். மூன்றாவது பாருங்க, இவர்கள் எல்லாரும் உப்புக்கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். எங்க கூடுறாங்க? சித்தீம் பள்ளத்தாக்கு. சித்தீம் பள்ளத்தாக்கு எங்க இருக்குது என்று சொன்னால், இன்றைக்கு சொல்லப்படுகிற எருசலேம் இருக்குது இல்லையா, இந்த எருசலேமுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு, வலி, மலைகள் எல்லாம் சுத்தி இருக்கும், நடுவுல ஒரு வெட்டாந்தரை காணப்படும். அப்ப அந்த நாட்கள்ல குதிரை இந்த ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போய் தான் யுத்தம் பண்ணுவாங்க. அப்ப இந்த நாள் மாதிரி ஒளிச்சிருந்தெல்லாம் சுடுறல்ல, மேலால பறந்து போயெல்லாம் சுடுறல்ல. அந்த நாள்ல இந்த நாட்டு ராஜாக்கள் இங்க நிப்பாங்க குதிரையில, அந்த நாட்டு ராஜாக்கள் அங்க நிப்பாங்க, எக்காலம் ஊதப்படும், கொடி அசைக்கப்பட்டோடனே 2 ஆக்களும் போய் யுத்தம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க ஒரு 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 கிரவுண்ட மாதிரி, ஒரு மைதானத்தை மாதிரியான இடத்துல தான் கூடுவார்கள். அப்ப இந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்க இருக்குதா? சவக்கடல், உப்பு கடலுக்கு பக்கத்துல, எருசலேமுக்கு பக்கத்துல. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு இந்த செய்தி முடியும் பொழுது உங்களுக்கு விளங்கும். அப்ப 4வது வசனம், இவர்கள் 12 வருஷம் கெதர்லா கோமரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். இப்ப என்ன நடந்தது என்று சொன்னா, இந்த கெதர்லா கோமேரு என்கின்ற ராஜா தான் 1வது வசனத்துல பாருங்க, அவர் ஏலாம் என்று சொல்லப்படுகிற நாட்டினுடைய ராஜா. சரியா? அப்ப இந்த ஏலாம் எந்த ஊர் என்று சொன்ன, இப்ப கிட்டடியில யுத்தம் நடந்த இடம் ஈரான். அப்ப இந்த ஈரானுடைய ராஜா, ஏலாமினுடைய ராஜா தான் கெதர்லா கோமேரு. இந்த கெதர்லா கோமேருட கட்டுப்பாட்டுல இருந்த பிரதேசம் தான் சோதோமும் கோமரா பட்டணங்கள்.
இவங்க 12 வருஷம் அவனுக்கு உண்மையா இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தாங்க, இவனுக்கு கீழே நம்ம இருந்தே இவனுக்கு நாங்க வரி செலுத்தணும், இவனை ஏன் நம்ம இவனுக்கு அடிமையா இருக்கணும் என்று சொல்லி இவங்க என்ன செய்தாங்க, கலகம் பண்ணினார்கள். எங்களுக்கும் உமக்கு அடிமைகள் எல்லாம் உங்களுக்கு கீழே எல்லாம் இருக்க முடியாது, உங்களுக்கு விரோதமாக நாங்க வருகிறோம், எங்களுக்கு இயலாது என்று சொல்லி கலகம் பண்ணினார்கள். அப்ப பாருங்க 5வது வசனம், 14ஆம் வருஷத்திலே கெதர்லா கோமேரும் அவனோட கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்னாயிமிலே இருந்த ரெப்பாமியரையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவே கீரியத்தாயிமிலே இருந்த ஏமியரையும் சேயிர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் என்மிஸ் பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடனத்தையும் சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். இவங்க வெளிக்கிட்டு வந்து அந்த நாட்கள்ல வாழ்ந்த பலவிதமான ஜனங்களை எல்லாம் முறியடித்து யுத்தம் பண்ணி கொள்ளையடித்து அவருடைய பொருளாதாரத்தை அழித்து என்ன செய்தார்கள், இவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள். இப்ப சங்கரித்ததுக்கு பின்பு 8வது வசனம், அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கோமோராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயிமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்திம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினையாரின் ராஜாவாகிய அம்ராபேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அப்ப யுத்தம் நடக்குது இப்ப, சரியா? சோதோம் கோமராட ராஜாக்களும் அந்த கெதர்லா கோமேரோட வந்த மற்ற தேசத்து ராஜாக்களும் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அந்த சித்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சித்திம் பள்ளத்தாக்குல என்ன இருந்தா, நிலக்கீழ் என்ன? கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் என்ன தெரியுமா? கச்சா எண்ணெய் என்ன தெரியுமா? இந்த கச்சா எண்ணெயில இருந்து தான் நீங்க மோட்டார் பைக்குக்கு மோட்டார் சைக்கிளுக்கு ஊத்துற பெட்ரோலு, டீசலு, லாம்பெண்ணெய் இதெல்லாம் பாரது. இதெல்லாம் என்னத்திலிருந்து வருது? கச்சா எண்ணெய். அப்ப வேதம் சொல்லுதா அந்த இடத்துல கச்சா எண்ணெய் இருக்குண்டு? எருசலேமுக்கு பக்கத்துல சித்தியம் பள்ளத்தாக்குல கச்சா எண்ணெய் இருக்குன்றத வேதம் சொல்லுதா? சொல்லுது. அதுதான் நிலக்கீழ் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சரியா? அந்த சித்தியம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கோமராவின் ராஜாக்கள் என்ன செய்யறாங்க, முறிந்து ஓடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். என்ன நடந்தது? இவர்களோட யுத்தம் பண்ண முடியாது, பெரிய தேசம் தானே, ஏலாம் தேசம், சினையார் தேசம் எல்லாம் பெரிய தேசங்கள். நான் சொன்னேன் தானே அன்றைக்கு அவங்க அதாவது வல்லரசு நாடுகள். இன்றைக்கு நீங்க சிந்திச்சு பார்த்தா அமெரிக்கன் வரப்போறான் இலங்கைக்கு சொன்னா எப்படி இருக்கும்? கிடுகிடுகிடு நடுங்கும். அவன் வரமாட்டான், பிளைட் எல்லாம் பிடிச்சி வந்து இறங்கி எல்லாம் உங்களுக்கு சுட தேவையில்லை, சின்ன ஒரு டப்பி சாமா வச்சுக்கான், பறந்து வந்து அடிச்சு விட்டுட்டு போயிடும். ஒரு 10 சாமான் அப்படி அனுப்புனாண்டாலே இலங்கட கதை முடிஞ்சுது. அப்படிப்பட்ட வல்லரசு நாடு. அப்ப அந்த நாட்கள்லயும் வல்லரசு நாடுகள் என்ன நடந்தது, அந்த வண்ணமாகத்தான் நீங்க இருந்து கொண்டு வந்தார்கள். அப்ப சோதோம் கோமராவின் ராஜாக்கள் ஒன்றும் செய்யறா, சித்தியும் பள்ளத்தாக்குல விழுந்து மலைகளுக்கு கொஞ்சம் பேரெல்லாம் சிதறடித்து போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கோமராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல எது முக்கியமோ அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். என்ன தடுத்தாங்க பாருங்க, பொருள்கள், சாப்பாட்டு சாமான் அந்த நாட்கள் தான் இருந்தது. இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். சரியா? இப்ப என்ன நடக்குதுண்டா, கவனிங்க நல்லா. ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, கண்ட இடத்துக்கெல்லாம் போகாத, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆபிரகாமை அழைத்தால் ஆபிரகாம் போகணும். ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று நீங்க
ஆதியாமம் 11ஆம் அதிகாரத்துல பிறகு வீட்டை போய் வாச்சு பாருங்க. அவர் அப்பா தேராகு, அவர மனுஷியை கூட்டிட்டு போன பிரச்சனை இல்லை. அண்ணன் மகன் லோத்து எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போறார். கூட்டிக் கொண்டு போகும் பொழுது போற வழியில தேராகு ஆரான் என்கின்ற இடத்துல வச்சு செத்து போறார். சரியா? செத்து போனதுக்கு பிறகு இவர் வலிக்கிட்டு போகிறார். போய் இவர்கள் ஒரு ஆண்டவர் காண்பித்த ஒரு இடத்துல இவர்கள் குடியிருக்கிறார்கள். ஆண்டவர் காண்பித்த இடத்துல முதல்ல போய் இருந்தாங்களா இல்லையான்றது வேற செய்தி. அது நீங்க யூடியூப்ல என்னுடைய ஒரு செய்தி இருக்கிறது, என்ன ஆபிரகாமின் புதிய மாற்றமும் என்னொரு செய்தியில நான் அது பேசியிருக்கிறேன். ஓகே, அப்ப இவங்க போய் இருக்கிறாங்க. இருந்து கொஞ்ச நாள்ல நடக்குதுன்னு சொன்னா, இவங்க அந்த நாட்கள்ல இவங்களுடைய தொழில் என்னன்னு சொன்னா விவசாயம். சரிதானே? ஃபார்மிங், ஆடுகள் வளர்ப்பது, மாடுகள் வளர்ப்பது. அப்ப லோத்துவினுடைய ஆட்டு மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய ஆட்டு மேய்ப்பருக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் உண்டானது. உண்டான பொழுது ஆபிரகாம் லோத்துவை கூப்பிட்டு சொல்லுகிறார், நமக்குள்ள பிரச்சனை வேணாம், உனக்கு எங்க விருப்பமோ நீ போ, நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன்னு. அந்த நேரத்துல லோத்து அவர் என்ன செய்யறாருன்னா கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த நேரம் இந்த சோதோம் கோமரா, நான் சொன்னேன் தானே, இது நல்ல ஒரு நாடு. அது நல்ல நாடா இருந்தாலதான் அவன் யுத்தம் பண்றான். விளங்கிட்டா? இது நல்ல நாடு இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா அவன் இதோட யுத்தம் பண்ணி இதுல பொருள் போகிற பதார்த்தம் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப லோத்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, சோதோம் கோமரா ஏதேன் தோட்டத்தை போல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு அது பச்சை பசையிலாக இருந்தது. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை போல இருந்தது லோத்துவுக்கு. நம்ம டாக்கள் என்ன செய்வாங்க, இங்க கொஞ்சம் நெருக்கம் வந்தோடனே ஆர்ட்டையாவது காசை கீசை புரட்டி வெளிநாட்டுக்கு போவோம் பாருங்கள் என்று வெளிக்கிடுவார்கள். வெளிக்கிட்டு அங்க போனா என்ன நடக்கும், அங்க போவாங்க, பெரிய கனவோட போவாங்க. பிளைட்ல போக்குல பெரிய கனவு, அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி போவாங்க. அந்த ஒத்த பாட்டுல அவர் பணக்காரனாவர், அட்டே நண்பா அண்டோடனே அவர் பணக்காரனாயிரு. என்னண்டு மாட்டுப்பாலை வித்து அவர் பணக்காரனாய் கார்ல போறான். அது திரைப்படம், சினிமா. சினிமாவில எல்லாம் உண்மை இல்லை. 100க்கு 99.9% பொய். சரியா? அப்ப இவர் என்ன செய்யறார், பார்த்தோன்னே நல்லா இருக்கே, ஓய் வா போமண்டு சோதோம் கோமராவுக்கு குடும்பத்தோட போனேன். சரியா? சோதோம் கோமராவுக்கு போன லோத்துவுக்கும் லோத்துர மனுஷிக்கும் என்ன நடந்தது, லோத்துர பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னு எல்லாமே வேதத்துல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சரியா? நான் அதை பத்தி பேச வரல, அதை பத்தி அறிஞ்சு கொள்ளணும்டா அதுவும் யூடியூப்ல இருக்குது. லோத்துவின் நாட்கள் என்று சொல்லி 1, 2, 3 பாகத்துல நான் ஒரு வேத படிப்பா செய்திருக்கிறேன். எடுத்து பாருங்க, யூடியூப் சேனல்ல இருக்குது, தேடி பார்த்தா இருக்கும். அதுல பல ரகசியங்கள் நான் பேசியிருக்கிறேன், அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த செய்தியெல்லாம் இப்ப பாஸ்டர் பேசின நீங்க 2019, 20, 21 பேசின செய்திகள். அப்ப இவங்க சோதோமலையும் கோமராவிலையும் தானே இருக்கிறாங்க. அப்ப இந்த வேதம் சொல்லுது, ஆபிரகாமின் சகோதரனாகிய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். அவனையும் அவனுடைய பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். ஏன் லோத்துவை கொண்டு போனான்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆபிரகாமின் சந்ததியில வந்தவர்கள் கொஞ்சம் நல்ல வெள்ளக்காரமாய் இருப்பாங்க, கொஞ்சம் திடகாத்திரமானவர்கள். யோசேப்ப இஸ்மவேலர்கள் வாங்கி கொண்டு போறாங்க காசு கொடுத்து, அதை வாச்சிருப்பீங்க நீங்க. அவங்களுடைய சொந்த சகோதரர்கள் விற்று போடுகிறார்கள், எகிப்துக்கு கொண்டு போறாங்கல்ல. அந்த நாள்ல அடிமைகளை வாங்குற வழக்கம் ஒன்று இருந்தது. இப்ப என்ன, ரெண்ட உடம்புக்கும் ரெண்ட உயரத்துக்கும் பார்த்தா ஒருத்தன் பார்த்தா, ஓ நல்லா தான் இருக்கான், இவனை வீட்டுல கொண்டு போனா ஆடு மாடெல்லாம் பராமரிப்பான், வீடை கொஞ்சம் சுத்தமாக்குவான், எல்லா வேலையும் செய்வான், இவனை நம்ம வேண்டுவோம். எவ்வளவு அந்த நாள்ல மார்க்கெட்ல அடிமைகளை விற்பாங்க. அடிமைகளை விற்கிற ஒரு வழக்கம், கலாச்சாரம் அந்த காலத்துல இருந்தது. இப்பதான் மனுஷனை விற்கிறது இல்லை, இப்ப விற்கிறாங்க மனுஷனை, பெண்களை, சின்ன பிள்ளைகளை எல்லாம் விற்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியாது எங்க விற்கிறாங்கன்னு. அதைத்தான் சொல்லுவாங்க டார்க் வெப்னு சொல்லுவாங்க. அது உங்களோட கண்களுக்கு தெரியாது. அது ஒரு என்ன சொல்றது, பாதாளத்துல செயல்படுகிற ஒரு குழி இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வாங்க, கடத்தி கொண்டு போய் போட்டோ பிடிச்சி அந்த டார்க் வெப்ல ஏத்தி விடுவான். ஏத்தி விட்டா உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரன் பார்ப்பான். பார்த்துட்டு இன்றைக்கு இவ்வளோட நான் விபச்சாரம் செய்ய போறேன், எவ்வளவு இவளுக்கு இத்தனை $, பே பண்ணு, ஆளை கொண்டு வா. கொண்டு வந்து அவனுடைய ஃபார்ம் ஹவுஸ், அந்த ஹவுஸ், இந்த ஹவுஸ் எல்லாம் வச்சிருப்பான். அங்க கொண்டு போய் என்ன நடக்கும்,
பலாத்காரம் செய்து கற்பழித்து அதுக்கு பிறகு அவளை என்ன கொடுமை செய்யணுமோ எல்லா கொடுமையும் செய்து கொலை செய்து ஆளோட அட்ரஸே இல்லாம ஆக்கிறோம். அது இன்றைக்கு இருக்கா? ஓ இருக்கு. இந்த பாதாள உலக கோஷ்டி என்ற கதி செய்யறாங்க பாக்குறீங்களா? இவங்கெல்லாம் இதுதான் செய்கிறவங்க, சரிதானே? அப்ப லோத்துவையும் அவனோட பொருட்களை எல்லாம் கொண்டு போய் விட்டார்கள். இப்ப 13வது வசனத்துல தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே எனும் எமோரியருடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். அப்ப ஆபிரகாம் எமோரியர் என்கின்ற சமபூமியில இருக்கிறார். அதுக்கு பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆபிரகாமோட நல்ல உறவில் இருந்தாங்க. அப்ப என்ன செய்யறான்? அவர்களோட உடன்படிக்கை செய்திருந்தான். 14வது வசனம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைபடிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. கைபடிந்த என்னன்னு தெரியுமா? இவர்கள் எல்லாம் யுத்தத்திலே நல்லா பழக்கி வைக்கப்பட்டவர்கள். 318 பேர் ஆபிரகாமோட இருந்தாங்க. எப்படியாக ஃபைட் பண்றதுக்கு ஃபுல் ட்ரெயின்டு, எல்லாமே நல்ல பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அந்த 318 பேருக்கு அவன் ஆயுதம் தரிப்பித்து தான் வரைக்கும் என்ன செய்யறான்? இந்த கெதர்லா கோமேரு என்கின்ற இந்த ராஜாக்கள் கைது செய்ய கொண்டு போகிற இந்த ஆக்களுக்கு பின்னால் அவன் தொடர்ந்து போகிறான். 15வது வசனம், ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பபுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரிகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சிந்தித்து பாருங்க, ஆபிரகாம் கூட்டிட்டு போறது ஒரு 318 பேரு. எத்தனை பேரு? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப அவன் வல்லரசு நாடு, அவன் என்ன 318 பேரா வச்சிருந்திருப்பான்? பெரிய சேனையே வச்சிருந்திருப்பான். ஆனா ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமோடு இருந்தபடியினால் 318 பேர்ல ஒருத்தன் போதும் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் தலகளா மாத்துறதுக்கு, இந்த கொக்குவில்ல தலகளாக்குறதுக்கு. எல்லாரும் தேவையில்ல, ஒரு ஆள் போதும். அந்த ஒரு ஆள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், உபவாசத்துல உண்மையா இருக்கணும், ஜெபத்துல உண்மையா இருக்கணும், வேத சத்தியங்கள்ல உண்மையா இருந்தால் அந்த ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் ஒரு பட்டணத்தை இல்லை, இந்த வல்லரசு நாடையே தலகளாக்கினார். ஒரு கொஞ்சம் குழுவை வச்சு ஒத்தால் போதும் அங்க மாத்திரத்துக்கு. அப்ப பாருங்க, எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரான். வந்த பொழுது அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். கிட்டத்தட்ட இப்ப இந்த சோதோமின் ராஜா இருக்கிறார் தானே, இவர் சித்திம் பள்ளத்தாக்குல இருக்கிறார். சித்திம் பள்ளத்தாக்கு இங்க இருக்குன்னு சொன்னா எருசலேமுக்கு பக்கத்துல. அது உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன், சரியா? சித்திம் பள்ளத்தாக்குல இருந்து சரியா இவர் சாவே பள்ளத்தாக்கு வரைக்கும் போற கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோமீட்டர் ஆபிரகாமை சந்திப்பதற்கு இவர் போகிறார். போகும் பொழுது அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான். கொஞ்சம் இருங்க, ஆபிரகாம் அவர் இந்த பக்கத்தால சாவே சித்திம் இந்த பகுதியால வந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டணம் என்ன? சாலேம். இந்த சாலேம் என்கிற பட்டணம் தான் பிற்காலத்திலே ஜெருசலேம் என்று அழைக்கப்பட்டது. ஆபிரகாமின் நாட்களிலே இந்த எருசலேம் சாலேம் என்று சொல்லப்படுகிற இந்த நாடு, அது ஒரு நாடா தான் இருந்தது, பட்டணம் அல்ல. இந்த நாட்டினுடைய ராஜா யாரா? வேதம் சொல்லுது மெல்கிசேதேக்கு. யாரு? மெல்கிசேதேக்கு. அப்ப இந்த மெல்கிசேதேக்கு என்ன செய்யறாராம்? என்ன கொண்டு வரார்? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து 19வது வசனம், அவனை ஆசீர்வதித்து, ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். மெல்கிசேதேக்கு யூதன் அல்ல, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமின் வம்சம் அல்ல. மெல்கிசேதேக்கின் வம்சாவளியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை, ஆபிரகாமின் வம்சாவளியிலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். மெல்கிசேதேக்கு
ஆனால் தேவனை அறிந்த ஒரு மனிதன். மெல்கிசேதேக் என்னும் அவனுடைய பேரினுடைய அர்த்தம், மெல்கி என்று சொன்னால் ராஜா, ஜெதேக் என்று சொன்னால் நீதி. என்ன அர்த்தம் அவனுடைய பேர்? நீதியின் ராஜா. மெல்கிசேதேக் என்றால் என்ன அர்த்தம்? நீதியின் ராஜா. அவன் யாரா இருந்தான்? வேதம் சொல்லுகிறான் அவன் ஆசாரியனாய் இருந்தான். யாரு? அவன் ராஜாவா இருந்தான், ஆசாரியனாயும் இருந்தான். வேத புத்தகத்துல இன்னொருவர் ராஜாவாயும் இருந்தார், ஆசாரியனாயும் இருந்தார். அவர் யார்? தாவீது. தாவீது பலி கொடுத்தார் தெரியுமா? வேதத்துல வாசிக்கலையா நீங்க? உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வந்து வைத்த பொழுது அவர் நடனமாடி வந்து பலிகளை கொடுத்து பலி கொடுத்தார். அந்த நேரம் தாவீது யாரு? இஸ்ரவேலின் ராஜா. இன்னொருவர் ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியராகவும் இருந்தார். அவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? இப்ப நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? என்னவா மாத்தி வச்சிருக்கிறார்? எங்க இருக்கு அந்த வசனம்? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் இருக்குது. உங்களை என்னையும் ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கார். அப்ப சிலாக்கள் போய் பவுல்கிட்ட கேட்டாங்க, அது எப்படி? இயேசு பிறந்தது யூதா கோத்திரத்தில் அல்லவா, அவர் எப்படி ஆசாரியனா இருக்க முடியும்? ஏனென்றால் உண்மையா ஆசாரியன் வந்து இயேசு ஆசாரியனா இருக்கணும், இயேசு லேவி கோத்திரத்துல பிறந்திருக்கணும். இயேசுட வம்சம் வந்து யூதா கோத்திரம், எப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொன்னான், மெல்கிசேதேக்கை நீ பார்க்கலையா? மெல்கிசேதேக்கு ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியன். அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு ராஜாவும் ஆசாரியனுமா, அவர் ஆசாரியனா இருக்கிறார். நாங்களும் அந்த முறையில தான் ராஜாக்களும் ஆசாரியன். மெல்கிசேதேக் யூதர் அல்ல, அவர் இஸ்ரவேலன் அல்ல. நானும் நீங்களும் இஸ்ரவேலர்களா? இல்ல, சுபாவப்படி இல்ல, நாங்க புறஜாதிகள். மெல்கிசேதேக் யாரு? புறஜாதி. அவர் புறஜாதி, இஸ்ரவேல் அல்ல. ஆனால் அவர் ராஜாவா இருந்தாரா? இருந்தார். அவர் ஆசாரியனா இருந்தாரா? இருந்தார். அவர் உன்னதமான தேவனை அறிந்திருந்தாரா? அறிந்திருந்தார். அப்ப இப்ப மெல்கிசேதேக்கு வந்து என்ன செய்யறார்? ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார். சரிதானே? ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. தொடர்ந்து பாருங்க. இப்ப 21வது வசனத்துல சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, சரியா, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். இப்ப இந்த சம்பவத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். மெல்கிசேதேக்கு வந்து அப்பமும் ரசமும் கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த சோதோமின் ராஜா வந்து, நீர் இந்த போராடி கொண்டு வந்தீங்க தானே இந்த பொருட்கள், அந்த பொருட்கள் என்ன சின்ன சாமானா? விலை கூடின பொருட்கள். ஒரு நாட்டினுடைய அவ்வளவு பொருட்களும் இருக்கு. சிந்திச்சு பாருங்க. இலங்கையினுடைய எல்லா பொருட்களும் ஆபிரகாம் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஜனங்களையும் பொருட்களையும் கொண்டு வர. அப்ப சோதோமின் ராஜா வந்து என்ன சொல்றாருண்டா, ஜனங்களை எனக்கு தரும். எந்த ஜனங்களை? அவரை மீட்டு கொண்டு வந்த ஜனங்கள் நினைக்கிறீங்களா? இல்ல, இவர் கூட்டிட்டு போனார 318 பேர். இந்த 318 பேரையும் எனக்கு தாருமேன். நல்லா யுத்தம் பண்றானே, நல்லா கத்தி சுழற்றான். சும்மாவா 318 பேரை வச்சு நீர் கெதர்லா கோமேரு அந்த வல்லரசு நாட்டினுடைய ராஜாக்களை எல்லாம் முறையடித்திருக்கிறீரே? அப்ப இவனுக்கு ஒரு தந்திரம். இவன் என்ன செய்யறான்? ஆபிரகாமை விலை பேசுகிறான். பொருட்களை உனக்கு தருகிறேன், இவர்களை எனக்கு தாரும். சரி, நான் சொன்னேன் இந்த பொருட்கள் விலை மதிப்பு கூடினதா குறைஞ்சதா? கூடினது. மெல்கிசேதேக்கு என்ன கொடுக்கிறாரு? மனே இத்து போன ரொட்டியும் ஊசி போன ஜூஸும் கொடுக்கிறாரு. அதை வேண்டிக் கொள்ளுகிறார் ஆபிரகாம். அதுக்கு எதுவும் சொன்னாரா? வேணாம் என்று நிராகரிச்சாரா?
ஆனா இதுக்கு என்ன சொல்றேன்? இந்த பொருள் ஒன்று எனக்கு தேவை, எடுத்து நட என்ற விதமாக பதில் கொடுக்கிறார். என்னது? ஆபிரகாம் அறிந்திருந்தார் எதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நான் நிராகரிக்க வேண்டும் என்று. விளங்கிட்டா? ஒருவேளை அப்பமும் ரசமும் சீப்பானதா இருக்கலாம் ராசாத்தி, ஆனா பொருள்கள் தங்கம் என்ன, வைடூரியம் என்ன, வெண்கலம் என்ன, எவ்வளவு அது விலைமதிப்பு கூட. நாங்க என்ன செய்வோம்? அப்பமும் ரசமும் கத்தர் கொடுக்கல, நாங்க பாப்போம் கத்தர் எப்பயும் நமக்கு சீப்பாலாம் கொடுக்க மாட்டார் பிரதர். என்ன நமக்கு எப்பயும் ஆசீர்வாதமா, நம்ம மண்டையெல்லாம் அப்படித்தானே யோசிக்கிற, பெருசாத்தான் கொடுப்பாருண்டு. சரி சரி இந்தாங்க ஆக்களை வச்சு கொள்ளுங்க, நமக்கு என்ன தேவை? பொருள் கத்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த காலத்து ஆபிரகாம் எல்லாம் என்ன செய்திருக்கும்? கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. எனக்கு ஆண்டவர் போன கிழமை நான் சரியான நெருக்கத்திலே இருந்தேன், ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதங்கள் விலை மதிப்பெற்றது. ஆனால் சாத்தானை பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சீப்பானதெல்லாம் கொண்டு கொடுத்தான். நான் புத்திசாலிதானே, கர்த்தர் எனக்கு அப்படியே உணர்த்தினார் என்று சாட்சி சொல்லும் இப்பத்தே ஆபிரகாம். ஆனால் அப்பத்தே ஆபிரகாம் என்ன அறிந்திருந்தான்? இது எதுக்கு தரப்படுகிறது? இப்ப விளங்குதா? ஆசீர்வாதங்கள் வருவது நல்லது. ஆசீர்வாதம் நல்லா வணங்கி கொள்ளுங்க. இப்படி நடந்து போகல வானத்திலிருந்து விழாது. வானத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் விழுந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா அது ஒரு கழுகோ ஒரு புறாவோ அல்லது ஒரு காகமோ கொத்தி கொண்டு உங்களுக்கு போட்டு இருக்கும். இயேசு வாழ்ந்த காலத்துல வரிப்பணம் கட்ட வேண்டி இருந்தது. வரிப்பணம் கட்டலையா என்று பேதுவினிடத்திலே கேட்டார்கள் வரி வசூலிக்கிறவர்கள். இயேசு சொன்னார், நீ போய் ஒரு மீன் புடி, அந்த மீண்ட வாயை திறந்து பாரு, அதுக்குள்ள ஒரு வெள்ளி காசு இருக்கும், அதை எடுத்து கொண்டு போய் அந்த வசனத்தை வாசிங்க, எனக்கும் உனக்கும் வரிப்பணம் செலுத்து. ஒரு வெள்ளி காசு ஏன் இருந்தது மீண்ட வாய்க்குள்ள தெரியுமா? ஒரு வெள்ளி காசு தான் 2 நபர்களுக்குரிய வரிப்பணத்தினுடைய பெருமதி. அதான் ஒரு வெள்ளி காசு இருந்தது. நாம என்ன எதிர்பார்க்கிற? இப்ப நிறைய பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, இயேசுவின் நாமத்துல உன்னுடைய போன் சார்ஜ் ஆகுவதாக சார்ஜ் ஆகும், இயேசுவின் நாமத்துல உண்ட பேங்க்ல காசு விழுவதாகண்டா விழும். சிலர் வந்து போனாங்க மட்டக்களப்புக்கு, உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், காணிக்கப்பட்டிக்குள்ள 5000 ரூபா போடுங்க, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆண்டவர் 1,00,000 ரூபா போடுவார் என்று வசூலித்தார்கள் கள்ளர்கள். உங்களோட நகையில கலட்டி போட்டாங்க மட்டக்களப்புல. இப்ப கிட்டடியில நல்ல காலம் 2 ஆத்மா தப்பிச்சு, இல்லைன்னா அதுவும் கலட்டி போட்டிருக்குமோ தெரியா, கை செயின் எல்லாம் 2 ஆத்மா தப்பிச்சு நூலுல கலட்டி போட்டிருக்கேன். சில நேரம் போட்டு பார்த்து திருந்திருக்கும், நான் போட்டது 1 பவுன், இது 22 கரட், கர்த்தர் எனக்கு தருவார் 5 பவுன். கர்த்தர் தரமாட்டார். ஆண்டவர் பூச்சாண்டி காட்டுறவர் அல்ல. எலியாவை எதை கொண்டு போஷித்தார் ராஜா? காகத்தை வச்சுதான் போஷித்தார். அவருக்கு போஷிக்க முடியுமா அந்த கேரித் ஆத்தங்கரையில இருந்து ஒரு காஜியார சாப்பாட்டு பாசல? முடியும், ஆனா செய்ய மாட்டார். ஏன்? அவர் நீதி உள்ளவர். இல்ல உங்களோட பேங்குக்கு காசு ஆண்டவர் போடுறாருண்டா, ஆண்டவர் எப்படிப்பட்ட கள்ளன் தெரியுமா? ஏன்? நிறாங்களோட பேசுக்குள்ள இருக்கிற காசை களவெடுத்த ஆண்டவர் தான் எந்த அக்கௌண்ட்டுக்கு காசை கொண்டு போடல. மத்திய வங்கி என்ற ஒரு வங்கி இருக்கீங்க, அவங்க தான் காசு அடிக்கிற. காசு எப்படி அடிக்கிற? சும்மா அடிக்கிறல்ல, தங்கத்தை கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்ல வைப்பாங்க. சரியா? இலங்கையில கூகுள்ல போட்டு பாருங்க எத்தனை மெட்ரிக் டன் தங்கம் இருக்கு. அந்த தங்கத்தை கொண்டு வச்சுட்டு அந்த தங்கத்தின் பெறுமதிக்கு தான் பணத்தாள்களை அவர்கள் அடித்து விநியோகிப்பார்கள் மற்ற வங்கிகளுக்கெல்லாம். இதுதான் சட்ட ரீதியானது. சட்டத்தை மீறி கர்த்தர் செயல்படுவாரோ? செயல்பட மாட்டார். ஆபிரகாம் அறிந்திருந்தான் எந்த ஆசீர்வாதத்தை நான் ரிசீவ் பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நான் நிராகரிக்க வேண்டும் என்பதை. ஒருவேளை நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் அழகாக கவர்ச்சிகரமாக இருக்கலாம். நாம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும்.
ஆசீர்வாதத்துக்கு பின்னால வார ஒரு ஆசீர்வாதம் பெறக்குள்ள இதான் ஆசீர்வாதம் என்று வைங்க, பின்னால ஒரு நூலையும் பிசாசு கட்டி அனுப்புவான். போன கிழமை என்னுடைய மகன் ஒரு சுருக்கு செஞ்சிருந்தார். அப்ப என்னுடைய மனைவி வந்து சொன்னா, பாருங்களேன் இவனுக்கு இந்த சுருக்கெல்லாம் செய்யறதுக்கு எப்படி மண்டை போகுதுண்டு. அப்ப அவர் அந்த சுருக்கை செஞ்சு எங்கட கையில போட்டது அதை இழுத்தோடனே டைட் ஆகும். சரியா? அப்ப அதை மாதிரி தான் பிசாசு சுருக்கொண்ட செஞ்சு அனுப்புவான். அது ஒரு ஆம்பளையா இருக்கலாம், கல்யாணம் முடிக்காதாக்களுக்கு ஒரு மாப்பிள்ளையா இருக்கலாம், கல்யாணம் முடிக்காத ஆம்பளைகளுக்கு ஒரு பொம்பளையா இருக்கலாம், அல்லது சின்னாக்களுக்கு விளையாட்டு காட்டுறாங்க அங்கேயும் விளையாட்டு காட்டுறாங்கன்னு காட்டலாம், பெரியாக்களுக்கு அந்த சர்ச்சிலையும் புண்ணாக்கு கொடுக்குறாங்க என்று காட்டலாம். நாங்களும் அதுவும் சர்ச் தானே, அதுவும் பாஸ்டர் தானே என்று போவோம். போய் கொஞ்ச நேரத்தால தான் தெரியும் பின்னால் இருக்கிற சுருக்கு. எபேசு பட்டணத்தில் இருந்த சபையினர்கள் வந்தது அப்போஸ்தலர்களா அல்லது அப்போஸ்தலர்களுடைய வேடம் தரித்து வந்தார்களா என்பதை கண்டுபிடித்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகையினால நாம ஆசீர்வாதத்திலே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஓகே, எபிரேயர் 11வது அதிகாரம் எடுக்க பார்ப்போம். இதுல பாருங்க, ஆபிரகாமுடைய ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு தெரியும் 10 மணிக்கு மேல போயிட்டு என்னது நேரம் போயிட்டு பாஸ்டர் முடிக்க மாட்டாரா? முடிக்க மாட்டேன். ஓரோ விருப்பினாக்கள் போகலாம். ஆண்டவருடைய வார்த்தையை பேசித்தான் நான் முடிப்பேன். 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11:8 வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். ஆபிரகாம் எப்படி புறப்பட்டானா? ஆண்டவர் அனைத்து சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. என்ன சொன்னார்? காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்றது ஆபிரகாமுக்கு தெரியாது. அந்த தேசம் ஆசீர்வாதமானதா, தண்ணி இருக்கா, சாப்பாடு கிடைக்குமா, அங்க போய் என்ன தொழில் செய்யலாம், எதுவுமே ஆபிரகாமுக்கு தெரியாது என்று பரிசுத்த ஆவியானவர் வேதத்துல சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், தான் போகும் இடம் இன்னதென்று, எபிரேயர் 11:8 தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரமாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாமுக்கு தெரியாது பிரதர் அண்ட் சிஸ்டர், எங்க போகணும், என்ன செய்ய போறோம், எதுவுமே தெரியாது. ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரா? நீங்க உடனே யோசிப்பீங்க. நானும் யோசிச்சேன், நான் என்ன செய்ய போறேன். அந்த நேரம் எனக்கு ஒரு மகன், என்னுடைய மனைவி அந்த நேரத்தில் எடுத்த சம்பளம் வெறும் 20,000. நாங்க தனி கொடுத்தலாம். என்ன செய்ய போறோம், எப்படி சாப்பிட போறோம், மோட்டார் பைக்குக்கு எப்படி பெட்ரோல் அடிக்க போறோம், மகன்ட கிளாஸுக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போறோம், என்னென்று நாங்கள் இதை சமாளிக்க போகிறோம் என்று பல கேள்விகளோடு நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது இந்த திருச்சபை எங்களுக்கு இருக்கல, இந்த கட்டடம் இருக்கல, நான் போடுறதுக்கு ஒழுங்கான ட்ரௌசர் ஷர்ட் எனக்கு இருக்கல. என்ற இருந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 2 ட்ரௌசர் தான் இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு 2 ட்ரௌசர் வந்தது. அந்த ட்ரௌசர் என்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய மாமனார் துணி வாங்கி கொடுத்து அவங்களோட கடையிலேயே தச்சு எடுத்தேன். அந்த காசுக்கு அதுக்கும் காசு கொடுக்கல. சரியா? அப்ப இதெல்லாம் இல்லாமத்தான் வாழ்க்கை ஆரம்பித்தது. உங்களை ஆண்டவர் அழைக்கிறாரா? அப்ப உங்களை ஆண்டவர் அழைக்கும் பொழுது நீங்கள் கீழ்ப்படிவது மட்டும்தான் முக்கியம். அழைப்பு இருந்தால் வைராக்கியமா கீழ்ப்படிங்க. உங்களை எங்க கொண்டே நிறுத்தணும் என்றது ஆண்டவருக்கு தெரியும். நாங்க ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த இருக்கிற சகோதரங்கள் எல்லாம் வருமாண்டு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நானும் என்னுடைய மனைவியும் மகனுமாகத்தான் வீட்டில் ஆரம்பித்தோம். அப்புறம் என்னுடைய மச்சால், என்னுடைய மாமா, மாமி, பிறகு சிலர் வந்து இணைந்து கொண்டார்கள் ஆராதனையில. பிறகு அவர்கள் கொஞ்ச காலத்திலே காணாமல் போனார்கள். அவர்களுக்கு சீயோன் தேவாலயம் பிடித்திருந்தபடியினால் அவர்கள் அதுக்கு போனார்கள். நான் அவர்களிடத்திலே போய், ஏன் நீங்கள் என்னிடத்திலே வராமல் சீயோனுக்கு போறீர்கள் என்று நான் கேட்கவில்லை. ஏன்? என்னை அழைத்தவர் யார் என்பதனுடைய நிச்சயம் எனக்கு தெரிந்தால் நான் யார்கிட்டையும் போய் ஏன் வரல என்று கேட்க மாட்டேன். யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். நான் உங்கள்ட்ட எல்லாருக்கும் தெரியும் ஏன் சர்ச்சுக்கு வரல என்ற கேட்கிறதே கிடையாது. ஏனென்றா நீங்க சர்ச்சுக்கு வந்தா நீங்களும் ஆண்டவரும், நீங்க சர்ச்சுக்கு வரலன்னா நீங்களும் ஆண்டவரும். இதுல இடையில நான் யாரு?
என்னுடைய அழைப்பின் நிச்சயம் எனக்கு தெரியும். ஆண்டவர் இந்த இடத்தை ஆசீர்வதிப்பார் எனக்கு தெரியும். கதிர வேண்ட காசு இல்லை பிரதர் சிஸ்டர். ஆண்டவர் யாரோ ஒரு தாய் தகப்பன் மூலமாய் கதிரை வேண்டி கொடுத்தார். இந்த கதிரை ஒன்று உங்களுக்கு தெரியுமா, அந்த இருக்கிற பின்னால் இருக்கிற கதிரை தான் நாங்கள் வேண்டினோம். அதுவும் மாதம் 5000 ரூபா 4000 ரூபா கட்டி தான் வாங்கினோம். அந்த கடனையும் நாங்கள் முடிச்சு இந்த கதிரையும் வாங்குற அளவு கத்தரங்களை ஆசீர்வதித்தார். உண்மையாகவே நான் சாட்சியாக சொல்லுகிறேன், அழைப்பின் நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் மற்ற காரியத்தை நீங்க யோசிக்காதீங்க, எதையும் யோசிக்காதீங்க. ஆபிரகாம் அப்படித்தான் வெளிக்கிட்டு போனான். அவனுக்கு வருகிற ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் எடுங்க. மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசுவுக்கே ஒரு ஆசீர்வாதத்தை பிசாசு கொடுக்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து சொல்லுறான் பிசாசு, நீர் இயேசுக்கு சொல்றான், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இயேசு கண்டுபிடித்தார் இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது என்று. உலக சாம்ராஜ்யத்தின் எல்லாவற்றையும் படைத்தவர், பூமியை சிருஷ்டித்து அந்தரத்திலே சுழல விட்டு இருக்கிறவருக்கு முன்னால வந்து இவன் பேரம் பேசுகிறான். பிசாசுக்கு நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட பிரச்சனை? அவனுக்கு மெயினா பிரச்சனை இயேசுவோட. நீங்க வேதத்துல வாசி பாருங்க, அவன் சொன்னது பிதாவாகிய தேவனுக்கு நான் ஒப்பாவேன், சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு ஒப்பாவேன் சொல்ல. அவன் உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன். உன்னதமானவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 91வது சங்கீதம் பாருங்க, உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் தான் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அப்ப இங்க இயேசு கண்டுபிடித்தார் என்னத்தை? இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து, where it is coming from. நாங்களும் அதை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லாவற்றையும் பரிசோதித்து அறியுங்கள் என்ற ஒரு செய்தி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன். அது யூடியூப்ல இருக்குது, அதை எடுத்து கேளுங்க எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொல்லி. யோவான் 6வது அதிகாரத்தை பாருங்க. இங்கேயும் இயேசுவுக்கு ஒரு சோதனை வருகிறது. யோவான் 6வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க. ஆதலால் அவர்கள் வந்து 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் என்று சொல்லி பாருங்க. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படிக்கு பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் என்ன செய்தார்? எஸ் நான் தான் மேசியா. கண்டுபிடிச்சிட்டீங்க. அச்சா பிள்ளைகள், வெரி குட். என்ன கொண்டு போய் ராஜாவாக்குங்கோ என்று சொன்னாரா? மறுபடியும் என்ன செய்தார்? அவர் விலகி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன செய்தாரா? மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அவரை யாரும் ராஜாவாக்க தேவையில்லை, அவர்தான் ராஜா. நீங்க எல்லாரும் செஞ்சு அல்லேலூயாண்டா தான் அவர் ராஜான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நானும் நீங்களும் அல்லேலூயா சொல்லாட்டியும் அவர் ராஜா தான். நீங்களும் நானும் சேர்ந்து அவரை ஆராதிக்காட்டியும் அவர்தான் தேவன். அந்த இடத்தை யாராலும் மாற்ற முடியாது, உங்களால மாற்ற முடியாது. நீங்க நினைக்க வேணாம், நானும் நீங்களும் இடத்தை வந்து அல்லேலூயா துதி மகிமைன்றதாலதான் அவர் சந்தோஷமா இருக்கேன். நல்லா பாடுறீங்க, என்ன பாடுங்க, என்ன பாடுங்க. உங்களோட பாட்டு ஒன்றும் அங்க ஒன்றும் இல்லை. நீங்க பாட்டு பாடுறது ஆராதிக்கிறதெல்லாம் உங்களுக்காக, உங்களை உற்சாகப்படுத்த, நீங்க ஆண்டவரோட இருக்கிற உறவுக்கு. உங்களோட பாட்டை விட இந்த திறமான பாடல்கள் எல்லாம் பரலோகத்துல பாடப்படுகிறது. காலையில காட்டிருந்தானே எப்படி பாடுறாங்க தேவதூதர்கள்? காலை மூடி முகத்தை மூடி, முகத்தை மூடி, பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர், கவனம், பரிசுத்தர் பரிசுத்தர். ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க தெரியுமா? ஏற்கனவே அங்க இருந்த ஒருத்தன் தான் பிசாசா கீழே விழுந்திருக்கான். என்ன, நான் எல்லாரை விட பெரிய ஆள் ஆகுவேன் என்று முத்தலுக்கு ஆடி பப்பாத்தனம் முத்தி தான் விழுந்தவர். அதனாலதான் அவங்களுக்கு இப்ப பயம். ஐயோ, அவன் மட்டும் விழல,
தெரியுமா? அவனோட சேர்ந்து கொஞ்சம் தேவதூதர்களையும் அப்படியே பரலோகத்துல இருந்து இழுத்துட்டு வந்துட்டான். அவங்கதான் அசுத்தாவிகளா திடுறாங்க ஆக்களுக்குள்ள ஏறி ஏறி. அவங்கதான் அசுத்தாவிகள் தேறி ஏறி என்ன செய்யறாங்க? ஆக்களுக்குள்ள இருந்து கொண்டு அவங்களை சிகரெட் குடிக்க பண்றதும், அவங்கள சாராயத்தை குடிக்க பண்றதும், விபச்சாரம் பண்றதும், தூஷணத்தை பேச பண்றதும், வெத்தலை பாக்க சப்ப பண்றதும், ஆண்டவருடைய செய்தி போகும் பொழுது நித்திரை துங்க பண்ணுவதும் எல்லாம் செய்கிறது. பொய் சொல்ல பண்றது, எல்லா திருக்குதாளமும் பண்றது அவங்கதான் உள்ளுக்குள்ள இருந்து. மனிதர்கள் அல்ல. இவங்க இடம் கொடுத்தா என்ன செய்யும்? அவங்க இருப்பாங்க. வேதம் அப்படித்தானே சொல்லுது, உங்களுக்கு தெரியும் தானே? ஓகே, அப்ப அவங்க தேவதூதர்கள். இப்ப இருக்கிறவங்களுக்கு பயம், நாங்களும் இருந்து தவறு செஞ்சு விழுந்துருவோமோ பயத்துலதான் ஐயோ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப ஆபிரகாம் அறிந்திருந்தான். பெருமதி வித்தியாசம் தான் ஆபிரகாமுக்கு வந்தது. நான் போய் சொன்னேன் இல்லையா, பொருட்களுடைய பெருமதி வித்தியாசம். ஆனால் மெல்கிசேதேக் என்கிற ராஜா என்ன கொடுத்தான்? வெறும் ரொட்டி துண்டும் திராட்சரசமும் கொடுத்தான். அதை பெற்றுக்கொண்டான். ஆனால் அவன் கொடுத்த பொருள்களை அவன் வாங்கவில்லை. உண்ட பொருள்களால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் நாளைக்கு நீ கதைச்சு திரிவா. உண்ட சப்பாத்திர லேசும் எனக்கு வேணாம், உண்ட செருப்பட நாடாவும் எனக்கு வேணாம். என்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னதமான தேவனுடைய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார், இயேசுவும் அறிந்திருந்தார். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தால் உனக்கு சாம்ராஜ்யத்தை தருவேன். அப்பாலே போ சாத்தானே, நொன்ன நான் பணிந்து கொள்கிறதா? என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். அந்த அனனியா, அசரியா, மிஷாயேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை எரிகிற சூளையிலே போட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னுடைய இருதயத்தை இப்பொழுதும் தாக்கும். என்ன தெரியுமா? எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவிச்சாலும் சரி, தப்புவிக்காமல் விட்டாலும் சரி, அவர் ஒருவரே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ளுகின்ற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே மிகவும் விழிப்புள்ளவர்களாய், எச்சரிப்புள்ளவர்களாய், பணம் தேவைதான், சாப்பிட்றதுக்கு பணம் தேவை, எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை, சரியா, உடுப்பு தேவை, வீடு தேவை, எல்லாம் தேவை, எல்லாம் தேவை. ஆனா அதுக்காக நாங்க இயேசுவை விட்டுவிடக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. இயேசு நமக்கு மிகவும் முக்கியம், சரிதானே? ஆசீர்வாதங்களுக்காக எங்களுடைய விசுவாசத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் விற்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா? நான் திருப்பியும் சொல்றேன், இந்த இடத்துல இந்த வேலியெல்லாம் மதிலாக்கி, சரியா, இந்த சர்ச்சை உடைச்சி, இந்த சர்ச்சை இன்னும் பெரிய சர்ச்சா கட்டி, மேல வீடு கட்டி, எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பல நாட்கள் போகாது. கொஞ்ச நாள்ல என்ன அதை செய்ய முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது என்று நான் மிகவும் விழிப்புள்ளவனாக நான் இருப்பேன். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை அறிந்த நான் அதை வியாபாரமாக்க நான் மாட்டேன். கர்த்தருடைய ஊழியத்தை நான் வியாபாரமாக்க மாட்டேன். கர்த்தருடைய ஊழியத்தை நான் ஆதாய பொருளாக, ஆதாயம் தேடுவதற்கு நான் பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய தேவன் யாவே, சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்னுடைய தேவன். வயிறு அல்ல, நான் ஏசாவும் அல்ல. ஏசாவினுக்கு எது அவனுக்கு தேவனா இருந்தது? வேதம் சொல்லுது, வயிறே அவனுக்கு தேவன். அவனுக்கு வயிறு தேவன் என்றதால அவன் என்ன செய்தான்? அவனுடைய புத்திர சுவிகாரத்தை ஏளனமா, கேவலமா நினைத்து விற்று போட்டான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் மல்கியா புத்தகத்துல, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். ஆகையினால உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நீங்க ஏளனமா நினைக்காதீங்க. நான் இதை சீரியஸா சொல்றேன். நீங்க புறக்கணிக்காதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிச்சிடாதீங்க. இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள் எல்லாம் மாறும். யோபின் வாழ்க்கையில பல பாடுகள் இருந்தது. அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், என்ன, ஆண்டவரை சபிச்சு போட்டு உயிரை விடு. அவள் என்ன சொன்னான்? இவ்வளவு காலமும் ஆண்டவரால நன்மையை பெற்ற நாங்க, ஆண்டவர் அனுமதிச்ச இந்த தீமையை நாங்க ஏன் நாங்க ஏற்றுக்கொள்ள கூடாது? நாங்க ஏற்றுக்கொள்ளுவோமே. நான் ஆண்டவரை சபிக்க மாட்டேன், ஆண்டவரை நான் தூஷிக்க மாட்டேன், ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி யோபு சொன்னான். அதே போல வைராக்கியம் உள்ளவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த இடத்துல இருந்து கடந்து போக இருக்கிறோம். இந்த வேளையில எல்லாரும் எழுந்திருங்க, கண்களை மூடுங்க, சின்னாக்கள் எல்லாரும் கண்ணை மூடுங்க. இந்த நேரத்துல சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய வாழ்க்கையில நாங்க
ஆண்டவரை விட்டு கொடுக்கும்படியாக, ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு அருவருப்பான, ஆண்டவருக்கு விரோதமான என்ன காரியத்தை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் அதை சிந்திக்க வேண்டிய ஒரு நேரத்துல வந்து நிற்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, இயேசுவே என்ன மன்னியும், இயேசுவே உமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, உம்முடைய ஆராதனைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் பாஸ்டரை அல்ல ஆண்டவரே, நான் சிஸ்டரை பிரியப்படுத்தல ஆண்டவரே, நான் உம்மை பிரியப்படுத்தும்படிக்கு என்னை மாற்றுவீராக, என் இருதயத்தை மாற்றுவீராக. சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக பிரசன்னம் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே இருக்கிறது. உங்கள் மேலே அவருடைய பிரசன்னம் அமர்கிறதா இருக்கிறது. ஜெபம் பண்ணிக்கலாம், ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஓ ராபாலா சகாதோரோ லோபோரியாந்தரலமா, கண்ண மூடுங்க, எலோஹித் கண்ண மூடுங்க. ரிகதரலபா ஷிபலமந்தரலபா ரெகதிரிமிலியாந்தோ சமலஹந்தரலபா. கேட்ட செய்தி, கேட்ட தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகிற ஆசீர்வாதங்களிலே நீங்கள் அவதானமாய் இருக்கும்படிக்கு, உங்களை நோக்கி வருகிற ஆசீர்வாதங்களிலே விழிப்புள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை தொடுகிறவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட செய்தியின் பிறகு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வழிகளை விட்டு நாங்கள் தவறி விடாதபடிக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனை ஆண்டவரே, துன்மார்க்கருடைய ஆலோசனை, பரியாசக்காரர் உட்காரும் இடங்களிலே நாங்கள் உட்காராதபடிக்கு உம்முடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கும்படிக்கு, அதை அப்படி இருக்கும் பொழுது அது உமக்கு பிரியமானது என்று வேதத்தை பார்க்கிறோம். அப்படி நாங்கள் இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமுக்களாலே கொண்டு வருகிறேன். உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்கள் ஒவ்வொன்றையும் இயேசு இரத்தத்தின் வல்லமுக்களாலே மூடுகிறேன். இதை பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.